பார்க்குறோம் அப்படின்னா வந்து எல்லாருமே நீட் எக்ஸாம் முடிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ நீட் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது நிறைய பேர் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஸோ நீட் எக்ஸாம் நல்லபடியாக முடிச்சதுக்கு எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஆன்சர்ஸ்க்கு ரிலீஸ் ஆகிருக்கும். ஸோ அந்த ஆன்சர்க்கே வச்சு உங்களோட மார்க்கை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு மார்க் வேணும் அப்ராக்சிமேட் கேல்குலேஷன் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து ஃபியூச்சரான அட்மிஷன்ஸ் நம்ம பிளான் பண்ண முடியும். ஸோ உங்கள் மார்க் ஒரு நல்ல மார்க் அப்படி இருக்குது அப்படின்னா அஃபோர்டபுளாக அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம கவர்மெண்ட் சீட்டோ மேனேஜ்மெண்ட் சீட்டோ செல்ஃப் ஃபைனான்ஸும் பிளான் பண்ணிக்கோங்க. இல்லை மார்க் ரொம்ப லோவாக வரும் அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன பிளான் நீங்கள் வந்து அப்ராட் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இப்போத்துலேருந்தே ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போத்துலேருந்தே உங்கள் பாஸ்போர்ட் இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணாதான் உங்களால் இந்த கரெக்டான இந்த பேட்சில் வந்து அப்ராட் அட்மிஷன்ஸ் போக முடியும். ஏன்னா வந்து அப்ராடுக்கு நிறைய வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. யாரெல்லாம் வந்து அப்ராட் போகணும் ஐடியா இருக்கீங்களோ ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப இம்பார்ட்டன் இருக்கும். ஸோ அப்ராடில் எந்த மாதிரி காலேஜ் சூஸ் பண்ணலாம், எந்த மாதிரி வந்து கோர்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, ஸோ எந்த மாதிரி அப்ளை பண்ணலான்ற உங்களுக்கு எல்லா டவுட்ஸ்க்கும் நம்ம வந்து கிளாரிஃபிகேஷன் இருக்குது. ஸோ நம்மளே அட்மிஷன்ஸ் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இல்லைங்க சார் எனக்கு அப்ராடில் எப்படி கண்ட்ரி சூஸ் பண்ணுறதுலாம் அதுக்கான கைடன்ஸும் நம்ம கொடுக்குறோம். ஸோ இப்போத்துல நீங்கள் வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணால் உங்களோட MBBS ட்ரீம் வந்து பாசிபிள் பண்ண முடியும். ஸோ அதுக்கான பிளானிங் இப்போத்துலேயே ஸ்டார்ட் பண்ணிங்க. சேம் டைம் உங்களுக்கு வந்து MBBSோட இந்தியாவில் உங்களுக்கு எப்படிலாம் கவுன்சிலிங் அப்ளை பண்ணணும், எப்படி காலேஜ் சீட்ஸ் எடுக்கணும், எந்த மாதிரி காலேஜ் சூஸ் பண்ணணும், எந்த காலேஜில் என்ன மாதிரி ஃபீஸஸ் இருக்கும், இதுக்கான டவுட்ஸ் கைடன்ஸும் நம்ம கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கு நீட் முடிச்சிட்டிங்க. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் ரொம்பவே ஃப்ரீயாக தான் இருக்குங்க. ஸோ இந்த பிளானை நீங்கள் பிளான் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ உங்கள் ஆன்சர்க்கே செக் பண்ணுங்கள், ஒரு மார்க்கை பிளான் பண்ணுங்கள். அந்த மார்க் வச்சு நம்ம என்ன பண்ணலான்றத ஒரு ப்ராப்பர் கைடை வந்து இப்போயே பிளான் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ பிளான் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து கம்மிங் ஒரு 3 to 4 மந்த்ல எல்லாமே நம்ம கரெக்டாக வந்து அட்மிஷன்ஸ் போக முடியும். ஏன்னா வந்து இன்னமும் நம்ம லேட் பண்ணால் வந்து நம்மளுக்கு வந்து சீட்ஸ் வந்து இந்த வருஷம் நிறைய காம்படிஷன்ஸ் இருக்குது. அதுக்கு தான் பிளான் பண்ணிக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.